ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரத்த உற்பத்தியை, அதாவது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தாங்க பீட்ரூட் ஜூஸு. இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, பீட்ரூட் ஜூஸில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு குடிக்கணும், எப்போ குடிக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பீட்ரூட் அப்படிங்கிறது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு வேர் காய்கறி தாங்க. இதோட கலரே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? விட்டமின் சி, போலேட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், நைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்குது. எப்பயுமே காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு கூட சிரமமாக இருக்கா? அந்த நாளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலையா? அப்போ உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு உடனடியாக சக்தி தரக்கூடியது சத்துக்கள் இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்குது. அதனால தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டெமினா, எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது. மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. மூளைக்கு போகும்ல அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நினைவாற்றல் மேம்படும், கவன சக்தி அதிகரிக்கும், மெமரி பவரை ஷார்ப் பண்ணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அவங்க ஜூஸ் கேட்பாங்கள்ல, அந்த டைமில் பெப்சி, கோக் இது மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்குறப்ப ஜூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே டைமில் மூளையோட செயல்பாடும் அதிகரிக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் நினைவாற்றல் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அவங்க பேரையே அவங்க மறந்து போகக்கூடிய அளவுக்கு மாறுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப இன்னும் நினைவாற்றல் குறையிறவுல அதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பீட்ரூட்டில் இயற்கையாகவே நைட்ரேட் அதிகமாக இருக்குது. இது உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது. அதனால ரத்த நாளங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் விரிவடைய செய்யும். ரத்த ஓட்டம் சீராகும். அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிட்டாலே இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் தடுத்துக்கலாம். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப அது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பெண்கள் பொதுவாக பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றுனா ரத்த சோகையை சொல்லலாம். ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்துருச்சுன்னா தலை சுற்றுதல், நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும். அப்படிப்பட்ட ரத்த சோகையை போக்குறதுக்கு ரத்தத்தோட அளவை, அதாவது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது முக்கியமான ஒன்றா இருக்குது. அதுக்கு இயற்கை நமக்கு தந்திருக்க ஒரு வரப்பிரசாதம் தாங்க இந்த பீட்ரூட் ஜூஸு. ஏன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து, போலேட்லாம் இருக்கு. இது ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதனால தன்னால் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். அனிமியா போயிடுச்சுன்னா உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும். தலை சுற்றுதல்லாம் சரியாகும். கர்ப்பிணி பெண்கள்லாம் பொதுவாக இந்த ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். 40 வயசை கடந்த பெண்களுக்கு மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் நிற்க போகிற காலங்களில் ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் பிளட்டு. அந்த டைமில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களோட உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குல்ல, இது செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்க உதவுது. இந்த காலகட்டத்திலலாம் நிறைய வைரஸ், நோய் தொற்றுக்கள்லாம் வெளியிலேருந்து வந்து நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து போராடுறதுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும். அப்படி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் சின்ன குழந்தைகள் கூட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டில் நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருக்குது. நீங்கள் பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பீட்ரூட் ஜூஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த கல்லீரலில் தேங்கி இருக்கும்ல அந்த கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உதவுது. தேவையற்ற ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு உங்களோட கல்லீரலில் கொழுப்புகளோ நச்சுக்களோ படிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு, அதாவது மலம் சிறுநீர் வழியாக வெளியே தள்ளுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவை கொடுக்கறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களோட ஸ்கின்னு தன்னால் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். டேன்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். பிம்பிள்ஸ் வர்றதை தடுக்கும். பிம்பிள்ஸ் வந்ததுனால வந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையம் அதெல்லாம் ஓட ஓட விரட்டுறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எவ்வளவோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு க்ரீம்லாம் எடுத்து உங்களுக்கு எந்த பலனும் இல்லையா? நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை குடிச்சிட்டு ஒரே நாளில் பலன் தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. க்ளோனா சாதாரண க்ளோ இல்லைங்க, ஒரு பிங்கிஷான ஒரு க்ளோ கிடைக்கும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய முக சுருக்கங்களை தடுக்கும். முதுமையை தள்ளி போடுறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறப்ப உங்கள் வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இளமையாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன? வயிறு உப்புசம், வாயு, அஜீரணம், மலச்சிக்கல் இது எல்லாமே செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம். வயசானவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் சிலருக்கெல்லாம் செரிக்காது. அப்படிப்பட்டவங்களாம் இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். முக்கியமாக மலச்சிக்கல்ங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல, அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கும், வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். திருவிழாக்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு கனத்த உணர்வோடு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செரிக்கலைங்கிறதுக்காக 7 அப்பு, ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப அது செரிமான சக்தியை அதிகரிக்கும். அந்த டைமில் மட்டும் இல்லைங்க, இனிமேல் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதுக்கு நீங்கள் எவ்வளவோ ஒர்க் அவுட் செஞ்சும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலையா? உங்களோட டயட்டில் கட்டாயம் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உடல் எடை தன்னால் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப தேவையற்ற ஸ்நாக்ஸ், அதாவது பஜ்ஜி, போண்டா, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணமும் வராது. வயிறு நிரம்பிய ஒரு உணர்வையும் கொடுத்துரும். அதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இயற்கையான முறையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால எந்தவித பக்க விளைவுகளையும் இது உருவாக்காது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? மீடியம் சைஸ் பீட்ரூட்டாக இருந்துச்சுன்னா அதில் அரை பீட்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு குடித்தா போதும். அதாவது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தேன், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. வடிகட்டிட்டு தான் குடிக்கணும், இல்லைனா தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு நன்மைகளை இந்த பீட்ரூட் ஜூஸ் தந்தாலும் அதிகமாக எடுத்துக்கிறப்ப சில பக்க விளைவுகளையும் தந்துடும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதிக அளவில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறப்ப அது சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில டைமில் நீங்கள் நிறைய பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா யூரின் கலர் லைட் ரெட்டிஷாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தவிர்த்துடுறதே நல்லது. வயிற்றுப்போக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை தவிர்த்துருங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா, நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் போதும். லோ பிபி இருக்கிறவங்களும் அதிகமாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது பக்க விளைவுகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரிங்க. அதனால அளவோட எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறப்ப சிலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். சிலருக்கு ஏற்படுத்தாமயும் இருக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பீட்ரூட் ஜூஸுக்கும் பொருந்துங்க. அளவோட எடுத்துக்கோங்க. அதனால பீட்ரூட் ஜூஸோட ஸ்மெல்லு உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா, நீங்க லைட்டா அதில இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். வாரத்துல 3 நாட்கள் மட்டும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஒரு வாரம் ஃபுல்லா கட்டாயமா எடுத்துக்கவே கூடாது. அந்த 3 நாளும் எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்க மண்டே குடிச்சீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை பீட்ரூட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை விட்டுறணும். புதன்கிழமை திரும்ப குடிக்கலாம். வியாழக்கிழமை விட்டுறணும். அடுத்து வெள்ளிக்கிழமை குடிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் மட்டும் குடிச்சா போதும். அதுக்கு மேல நீங்க கட்டாயமா குடிக்கக்கூடாது பீட்ரூட் ஜூஸ. பீட்ரூட் ஜூஸை வெறும் வயித்துல குடிக்கலாம். ஆனால் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயித்துல குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நீங்கள் காலை உணவுக்கு அப்புறமா கூட எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, பீட்ரூட் ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த அளவு குடிக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.